ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன். எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி முகப்பேர் வெஸ்ட் ஜஷ்வந்த் நகரில் ஒரு 2 பிளாட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம். இது வந்து 40 ஃபீட் ரோடு, இதுவும் 40 ஃபீட் ரோடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே 40 ஃபீட், நல்ல ஸ்கொயர் பிளாட்ஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மெயின் ரோடு. அண்ட் இப்போ முகப்பேர் வெஸ்ட் மெயின் ரோட்லேருந்தெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி தான். நல்ல ஒரு பியோர் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு 2 பிளாட் பார்க்க வந்திருக்கோம். ஒன்று வந்து ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்டு, இன்னொன்று ஒரு 4600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த புது வீடு இது வந்து ஆக்சுவலி நம்ம தான் 2 டைம் வந்து வாங்கி சேல் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ 3வது வாங்கின ஓனர் வந்து நல்லா அழகாக கட்டிட்டார். ஸோ ஜஷ்வந்த் நகர்னால் முதல்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து, அதாவது ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு காலத்தில் யாரும் வரக்கூட மாட்டாங்க. பட் இந்த ஏரியா இப்போ அவ்வளோ டிமாண்ட் ஆகி போயிடுச்சு. அவ்வளோ டிமாண்ட்னா அவ்வளோ, ஏன்னா எல்லாமே நியர்பை வாக்கபிள். ஸோ அதனால் இது 40 ஃபீட் ரோடுங்க. இந்த 40 ஃபீட் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு, ஸோ இங்கே சரௌண்டிங்கில் 2-3 பார்க் இருக்குது. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்குள்ளே உள்ளே வரும். ஸோ மெயின் ரோட்லேருந்து ஆஃப் மெயின் ரோடுக்கு உள்ளே வந்திருக்கோம். ஸோ நல்ல வெயில், ஆஃப் மெயின் ரோடுக்கு உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதில் நார்த் ஃபேஸிங்கில் 2 பிளாட் மொத்தமாகவே எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்திங்கன்னா 4 கிரவுண்டு வரும். இல்லைன்னா ஒரு 1.5, ஒரு 2 கிரவுண்ட்ஸ், 1.25 கிரவுண்ட் அந்த மாதிரி 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிளாட் இது. ஸோ இங்கேருந்து காம்பவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 50/74. அப்படியே ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா பார்க்கு. ஸோ வெயில் வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல. ஸோ பாருங்கள் பிளாட்டு, அப்படியே ஆப்போசிட்லேயே பார்க்கு. நல்ல பியோர் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ முன்னாடியெல்லாம் அது வந்து இந்தியா பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது வந்து ராஜ் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பக்கமும் 40 ஃபீட் ரோடு. பட் இது வந்து 24 ஃபீட் ரோடு, 50 அடி. அந்த காம்பவுண்டில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 50 அடி, 50க்கு 74, 3600 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டு இதில் இருக்குது. அண்டு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு 68 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ 68க்கு 74, ஒரு 4600 சில்லற ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது ஒரு 2 கிரவுண்ட் சம்திங் வரும். ஸோ மொத்தமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும். பட் இந்த ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 1.5 இருக்குது. 1 கிரவுண்டு கூட கேட்கலாம். பட் நிறைய பேர் கால் பண்ணி பாதியாக பிரித்து கொடுக்கணும், ஒரு ½ கிரவுண்டாக பிரித்து கொடுப்பாங்களான்லாம் கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்கே, பிரித்து கொடுப்பாங்களான்ட்டு. பட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 1 கிரவுண்டாக இருந்தால் கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் முடியுங்க. ஸோ என்டையர் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110, 120 அடிக்கு மேலே வருங்க ஃப்ரண்டேஜ். 120க்கு 74 சம்திங் வரும். 2 கிரவுண்டுக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டர்ஸ்க்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது பில்டர்ஸ்க்கு சூட் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் அதிகமாக கோட் பண்ணுறாங்க. அதிகமான ரீட்டைல் ப்ரைஸ்னால் ஒரு நார்மல் ஒரு எண்ட் யூசர் வாங்குகிற ரேஞ்சுக்கு. ஸோ பில்டர்ஸ் எல்லாம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் இருக்காது. ஸோ இது வந்து 14,500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். சிஎம்டி அப்ரூவ்டு 24 ஃபீட் ரோடு. ஆனால் பார்க்குறதுக்கு 24ல் 30 மாதிரி இருக்கும். ஸோ நல்ல பிளாட்டு. இதில் ஒரு சின்ன என்னென்னா, இது 50 அடி 67 அடி ஃப்ரண்டேஜ் சொன்னல, இதுலேயும் பாதி ஒரு சின்ன ஒரு தெருக்குத்து வரும். 16 அடி தெருக்குத்து வரும் இந்த ரோடு. பட் இது சேர்க்காமல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த தெருக்குத்தை சேர்க்காம தான் சொல்லியிருக்காங்க. பட் மொத்தமாக வாங்குறவங்க இந்த தெருக்குத்தியும் இருந்தால் சேர்த்து எடுக்கலாம். இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி வாங்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப சூப்பரான ஏரியா. ஸோ ஜஷ்வந்த் நகர் முதல்ல அதான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு சீசனில் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இங்கெல்லாம் ஐயோ ஜஷ்வந்த் நகராக வேண்டான்வாங்க. இன்றைக்கி நிறைய ஓனர்ஸ் கால் பண்ணி ஒரு ஏரியாவிலேருந்து கால் பண்ணி எங்கிட்ட சேல் கொடுப்பாங்க. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா யாரும் வரமாட்டாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த ஏரியா தான் வேணும்னு விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு 2 பிளாட்டு
மொத்தம் 4 கிரவுண்டு என்டையராகவும் எடுத்துக்கலாம், 1.5 கிரவுண்டு 2 கிரவுண்டாகவே எடுத்துக்கலாம், இல்லை 1 கிரவுண்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவும் முழுசாக பாருங்கள். ஸோ நாட் ஒன்லி இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, இது மாதிரி எங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த சரௌண்டிங் த்ரூ அவுட் சென்னை 50 ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அண்ட் நாட் ஒன்லி ரியல் எஸ்டேட், ஸோ ஆல் டைப் ஆஃப் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் ரியல் எஸ்டேட் நீட்ஸு. ஸோ எல்லா பேப்பர் ஒர்க்லேருந்து பட்டா, லோன்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.